ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங்லேருந்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. நீ இப்போ எங்கே போயிட்ட என்னை கூட்டிகிட்டு போ, அந்த பர்த்லேஸ் பர்சனை என்னால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. என்னை நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேலன்னு சொல்லிட்டு. பட் அவனை பார்த்தா அவளோட சிஸ்டர் லில்லியோட சேர்ந்து அங்கே கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்னப்பா என் சிஸ்டருக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண போகிறியா? அவள் ரொம்பவே ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நாளைக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்றத சொன்னதோ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. நீ எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன், பட் அவள் ரொம்ப போரிங். உன்னோட அம்மா தான் வந்து அவளை அந்த பேரலைஸ் பர்சனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவன் என் கூட சேர்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. நான் உண்மையிலே உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை பற்றி நீ இவ்வளோ சீப்பாக யோசிச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் உன்னை கண்டிப்பாக நான் எப்போயும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக போகிறா. நீயும் அந்த லில்லியுமே சேர்ந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க மேரேஜ் பண்ண அங்கே டிசைட் பண்ணிடுறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட ரூமுக்கு காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து கு. அவன் அங்கே படுத்து படுக்கையாக கிடக்கான். அப்போ அங்கே மேடம் இதை சார் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே, நீ இப்படி இந்த நிலமையில இல்லைன்னா நான் உன்னோட பொண்டாட்டி ஆயிருக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுச்சேக்கா. அப்போ பார்த்தா அங்கே அங்கே உள்ள என்ட்ராயிடுறான். சாரி டார்லிங், என்னால் முக்கியமான வேலை, என்னால் உன்னை வந்து கூட்டிகிட்டு போக வர முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, மரியாதையாக பேசிக்கோ, நான் உன்னோட அங்கிளோட பொண்டாட்டின்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சுன்னா நீ அதுக்காக அங்கிளோட பொண்டாட்டி அதுன்னு பேசிகிட்டு இருப்பியா? நீ இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதை மறைஞ்சு போயிடாத. கூடி சீக்கிரம் இவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாக போகுது. நம்ம 2 பேருமே சேர்ந்து எங்கே வேணாலும் போகலாம். உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி வெட்டிங் நைட் ஆச்சே, உனக்கு கூட சேர்ந்து இவனால் இருக்க முடியாது. நான் அந்த ஹாப்பியை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க நீ என்னை வீடு உனக்கெல்லாம் வைக்கமா இல்லையா? உன்னோட அங்கிளோட முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே டக்குன்னு பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட கண்ணு முழிச்சதும் அதை பார்த்துட்டு இவன் பயந்து ஓடி போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டாங்க. மெய்டை கூப்பிட்டதும் சார் அடிக்கடி இப்படி கண்ணை முழிப்பார், பட் அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது ரொம்பவே கம்மி, அவர் வந்து பிழைக்கிறதுமே ரொம்ப கம்மி சான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மேடம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு, இருக்க வரைக்கும் நான் அவங்கள நல்லபடியாக வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க மதர்லாம் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ப்ரேஸ்லெட் எல்லாமே கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு நீ நல்லா தூங்கினியாமான்னு சொன்னதுமே அவளை பார்த்தாங்க ஹீரோ மேலே நல்லா சாஞ்சிட்டு நல்லா தூங்கியிருக்கா. அப்பாங்க நீ எனக்கு ஒரு பேத்தி வந்து பெற்று கொடுத்துருமா, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு தான் சொந்தம், பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க பிரதர் அங்கே உட்காந்துருக்காங்க. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி அவளுக்கு போய் கொடுப்பீங்க? ரெண்டாவது குழந்தை எப்படி அவளால் பெற்றுக்க முடியும்? அவனே படுத்து படுக்கையாக கிடக்கானே, நீங்கள் என்ன மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆசையை வந்து ஏற்றி விடாதீங்கன்னு சொன்னதும் முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன், உங்கள் அப்பாவுக்குமே நான் நல்லா டாக்டர் ஏற்பாடு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன், பொண்ணோ பையனோ எதுவாக இருந்தாலும் ஓகே, ஒரு பிள்ளை மட்டும் பெருமான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே இது ஒரு நல்ல ஆஃபராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் ஆகும், இவளுக்குமே ஒரு சேஃப்டியான பிளேஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அவள் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஒரு பேபியை பெற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஸோ நைட் போல் அங்கே போய் உக்காந்துட்டு நான் எப்படி தனியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு பேபி என்னை பெற்று கொடுக்க சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ நானாக தான் ட்ரை பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு கீழே இறங்கி வந்தான். அப்போ அங்கே நம்ம ரொம்ப கோவமாயிட்டு, இத்தனை வருஷமாக என் கூட சேர்ந்து லவ் பண்ணிகிட்ருக்கா, என்னை டச்சே நீ பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், பட் இவன் கூட சேர்ந்து நீ வந்து ரொமான்ஸ் பண்ணி நீ புள்ள பெற்றுக்க போகிறியா? அவனால் வந்துட்டு உனக்கு அந்த ஹாப்பியை கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? நீ பேசாமல் வந்துட்டு என் கூட குழந்தை பெற்றுக்கோ, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஃபேமிலி தானே, என் மூலமாக குழந்தை பெற்றா என்ன, அவன் மூலமாக பெற்றா என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நீ மரியாதையாக வார்த்தைகளை பேசிக்கோ, நான் உன்னோட ஆன்டின்றதை நீ மறந்து போயிட்டு பேசாதடான்னு சொல்லிட்டு அவள் திட்டா. அங்கே அவன் கூட சேர்ந்து டெய்லியுமே அவங்க மசாஜ் எல்லாம் கொடுத்து அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸே பண்ணிகிட்ருக்கா. எப்படி 2 months ஆயிடுது. நான் இவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் இவனுக்கு எதுவுமே ரியாக்ஷன் வர மாட்டேது. நான் என்ன பண்ணுறது? எப்படி பேபி பெற்றுக்க முடியும்? என்னோடய அப்பாவை எப்படி நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்படியே மைண்ட் போயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தா அவனோட கண்ணை எல்லாமே இங்கே ஓப்பன் ஆனதுமே, நீ கண்ணை முழிக்கிறது என்னமோ நார்மல்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, பட் நீ முழிக்கும் போது கண்ணை உன் மேலே எனக்கு ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது, உன்னோட வருத்தங்கள் எல்லாமே எனக்கு தெரியுதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அவனை பார்த்தா திடீர்னு நாங்கள் பெட்டில் நல்லா எந்திரிச்சு உட்காந்ததுமே
ஹீரோயின் குளிச்சுட்டு அங்கே வந்துட்டு அவன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கத்துறா. நீ யாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். வந்து செக் பண்ணிட்டு இவர் பொழைக்கவே மாட்டார்னு நினச்சோம், பட் நல்லபடி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அம்மாவுமே என் புள்ள நல்லா இருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த இதில் மயக்கமாக விழுந்ததுமே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போங்க இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட கேட்டதும், இதான் சார் உங்களோட ஒய்ஃப்னு சொன்னதும், நீ வந்து என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நான் உடம்பு முடியாமல் மயக்கத்தில் இருக்கும்போது கல்யாணம் வேறு பண்ணுவீங்க, என்னோட வெர்ஜினிட்டியை நீ படிப்பியா, கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் நெக்ஸ்ட் டே எப்படியாச்சும் அவன்கிட்ட நம்மளோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே தன்னோட பேர் எல்லாத்தையுமே அவன் அங்கே சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு, உன் பேரெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றை மாதிரி ஒரு கேர்ள் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, இப்போ நீ 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் பேசாமல் வந்துட்டு அபார்ஷன் பீல் வந்து வாங்கி போட்டுக்கோ, இல்லைனா அங்கே சர்ஜரி பண்ணப்போ நான் காசு பே பண்ணுறேன்னு சொன்னதுமே, சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது ஓல்ட் லேடியோட டிசீஸை நாங்கள் மெயில் சொல்கிறாங்க, வாய் மூடிட்டு பேசாமல் இருன்னு செட்டி கோவமானதும் ஹீரோயின் யார் சொன்னது நான் கன்சீவாக இருக்கேன்னு, நான் ஒன்றும் கன்சீவாக இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க ஸ்கூல் கிளம்புனா உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நான் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னதும், சரி ஓகே நான் வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன், நான் இப்போ கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவளுக்கே இங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா இப்படி 2 months ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. மேடம் இது என்ன நடந்துட்டுருக்கு, நாங்கள் மார்னிங் தான் வந்து பீரியட்ஸ் ஆச்சுன்னு சொன்னதுமே வந்து ப்ராப்ளத்தினால வந்திருக்கலாமா, ஆனால் நீ கன்சீவாக இருக்க, நீ உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்றா சொன்னதும், பட் இவனே பேபி வேணான்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த பேபியை பெற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் தூங்கிட்டு இருக்கோமே, தூங்கிட்டு இருக்கானா, பொருவெல்லாம் போத்தாமான்னு சொல்லிட்டு போத்தி விழுறா. ஸோ பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கோமே, உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்ருக்கா. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான கோவமாகி போயிட்டு, யாரை கேட்டு இது மேலே நீ கை வச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் பண்ண சொல்கிறான். உனக்கு 3 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் போட்டால் தான் நீ அடங்குவான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமில் அங்கே அடைச்சி வைக்க சொன்னதுமே அதெல்லாம் வந்துட்டு எப்படியோ காப்பாற்றி அவளுக்கு பால் எல்லாமே கொடுத்துட்டு அவனை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு நீ உன் மனசில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணை நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அவளை டார்ச்சர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணோட சேர்ந்து எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ அங்கே டைவர்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு சொன்னே அங்கே அவனை மீட் பண்ணிட்டு, ஒன்று மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ ஏதோ அப்பாவி நினச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பட் நீ இவ்வளோ கேவலமானவனா, உனக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து நீ வாழன்னு சொன்னதோ உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னும் முடியலை, என் கூட தான் ஒய்ஃப் ஆயிருந்தாங்கணும், உனக்கு அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் குழந்தைய நினச்சிட்டு பயந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதும் பேபி நல்லா இருக்குமான்னு சொன்னதுமே, மேடம் இந்த பேபியை நான் அபார்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அதை பண்ணி விட்டுருவீங்களான்னு சொன்னதுமே, வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ட்வின் பேபிஸ்மா, அதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீ இப்போ அபார்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நாலு பொண்ணு குழந்தை பிறக்கிறதுக்குமே சான்ஸ் கம்மின்னு சொன்னதும் அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அங்கே வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தா. அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க, இப்படி உங்கள் அப்பா மேலே போய் சேரப்போறாரு வந்து பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களோட அம்மாவை பார்த்தா அங்கே லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. மோசமான நிலைமையில் இருக்கவுமே இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட கடன் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் யார் அடைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு, உங்களுக்கு நான் இந்த வெட்டிங் நடந்த பிறந்த காசெல்லாம் கொடுத்தேன், அதை என்ன பண்ணீங்கன்னு சொன்னதும், அதெல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன், நான் என்ன வாங்கியா சாப்பிட்டேன், எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. செத்த பிறகு இருக்கிற கடனை யார் அடைப்பாங்களோ அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவங்க அப்பாவை நினச்சி. அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒரே ஆசை மட்டும்தான், பொண்ணு நல்லா பிள்ளையாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு. சோப்பாங்க அப்பா நான் வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ நல்லபடியாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான கவலையாயிட்டு அழுதுட்ருக்கா. இந்த உலகத்தில் எனக்கு இருந்தது எங்கள் அப்பா மட்டும்தான், இப்போ அவருமே இல்லாமல் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. வயிற்றில் கையை வச்சுட்டு இந்த பிள்ளைங்க மட்டும்தான் இப்போ எனக்கு சொந்தம்னு இருக்கு, ஆனால் இதோட அப்பா வந்துட்டு பிள்ளைங்களை அழிக்கணும்னு நினைக்கிறானே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாரையுமே குழந்தைய டச் கூட நான் பண்ண விட மாட்டேன், இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நான் ரொம்ப தூரமாகவே கொண்டு போயிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறா. ஸோ வீட்டுக்கு அங்கே வந்தால் பெரிய பார்ட்டி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், என்னோடய ஃப்ரெண்டு கேனுக்கு இன்றைக்கி பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அந்த கேன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, நீ பார்க்க ரொம்பவே அசிங்கமாக இருக்க, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் அவரை மாதிரி ஒரு பர்சனை போய் எப்படி மேரேஜ் பண்ணலாம், உனக்கு என்ன அவருமே கிட்டே இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அவளை டீஸ் பண்ண வந்ததுமே அவ்வளோதான் அவள் கோவமாயிட்டு
கோவமாயிட்டு பாட்டிலை உடச்சிட்டு அவன் மேலே அங்கே வந்து குத்துறதுக்கு போயிடுறா. நீ என் மேலே கை வைக்கணும்னு நினைக்காத, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போ அங்கே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன இவ இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு. பார்த்தியாப்பா அவள் எவ்வளோ திமுறா என்னை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளை போய் டீஸே பண்ணியிருக்க கூடாது, நீ பேசாமல் அவள் பக்கத்தில் நெருங்கி போகாம இரு அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. கியான் வந்து என்ன நீ இப்போ அவளை லவ் எதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாருமே அந்த பொண்ணோட அப்பா இன்னைக்கு இறந்து போயிட்டாரு, அவளை போய் இவள் டீஸ் பண்ணான்னா அப்புறம் எப்படி அவள் சும்மா இருப்பா, அதனால தான் இப்படி கோவப்பட்டுட்டு போகிறான்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த கியான் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா சாரி அப்படின்றத சொல்கிறான். திரும்ப அவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நீ இன்னைக்கு உடைச்ச பாட்டிலோட விலை 1 மில்லியன் தெரியுமான்னு சொன்னதும் நான் அதை எப்படி ரீபே பண்ணேன்னு சொன்னதுமே நீ பண்ண வேணாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுதுச்சுக்கா. அங்கே அவள் ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா, கிளைமேட்டும் சரியில்லை, நீங்கள் அவளுக்கு ஜிஞ்சர் டீ ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நெக்ஸ்ட் அவங்க அசிஸ்டண்ட்டை போய் மீட் பண்ணதுமே அப்போ அங்கே அவங்க அப்பா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பொண்ணோட பேரில் வச்சுருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு இவ்வளோ ஃபிக்ஸர் அமௌண்ட் எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்றப்ப ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. உன்னோட அப்பாவோட கம்பெனி ஒன்று 800 மில்லியன் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, அதை மட்டும் நீ ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோமே, நீ ஒரு பெரிய கம்பெனியோட ஓனராக மாறிடுவ அப்படின்றத சொன்னதும் நான் இப்படி எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நம்ம கம்பெனி லோன்ஸ் எல்லாமே எடுக்கலாம், ஏகப்பட்ட வந்து இன்னும் ஐடியாஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் எல்லாமே நீ ரிலீஸ் பண்ணலாம், இது மூலமாக நம்ம கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆளுங்களை கூப்பிடலாம், ஸோ கம்பெனி நல்லபடியாக டேக் ஓவர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ பிறகு அங்கே நம்மளோட அந்த குக் வந்து விஷயம் தெரிஞ்சு போயிடுது, அவளுக்கு 800 மில்லியன் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் வந்து என் முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கணும் அப்படின்னா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக இருக்கான். அவ்வளோ சீப்பாக அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை நானுமே எல்லாத்தையுமே பேசி பார்த்துட்டேன், பேங்க்லேயுமே பேசி பார்த்துட்டேன், யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஒரு 3 டீல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அவங்க கூட போய் பேசுங்க, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன ட்ரெஸ் இது ரொம்ப ரிவலிங்காக இருக்குது, நான் போட மாட்டேன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு போகணும், பிஸ்னஸ் டீலெல்லாம் இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னதுமே அவளுமே சரின்னு சட்டி கிளம்புறா. பிறகு இவனுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் கொடுத்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, ஏதாச்சும் தப்பான வேலை பண்ணிட்டு வந்தானா கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த, ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கியா, என்ன வேற ஆம்பளைங்க கூட போய் ஸ்லிப் பண்ணிட்டு எது வந்திருக்கியா, ஸ்மெல் வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத, ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஸோ அங்க அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்தா கல்யாணமாகி எத்தனை நாளாகி போயிடுச்சு, இன்னுமே நீ கன்சீவ் ஆகாமல் இருக்க, நீ என்ன எனக்கு வந்து சொன்ன நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணதுமே குழந்தை பெற்று கொடுப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்ற சைட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமாயிட்டு போயிடறாங்க. ஹீரோயின் நான் கன்சீவாக இருக்கேன்னு வெளியே சொன்னேன்னா கண்டிப்பாக இவன் பிள்ளைய கொலை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போங்க அவன் என் பிள்ளைகளை நீ கன்சீவாக இருக்கேன்னா நீ சொல்லு பரவாயில்ல, நானே என் கையால் கொலை பண்ணிடுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நான் கன்சீவாலாம் ஒன்றும் கிடையாது, பட் நான் கன்சீவாக இருந்தாலுமே நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம், அது உன்னோட பிள்ளை இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அது கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ பிறகு மெடிசன் எல்லாமே அவங்க வாங்கிட்டு வரும்போது அப்போ அங்கே மெய்டு கேட்குறாங்க கையில் என்ன மேடம் மெடிசனா அப்படின்றத சொன்னதுமே உடம்பு எதுவும் முடியலன்னு சொன்னதும் இல்லை கொஞ்சம் வந்துட்டு சரியில்லை அதனால தானே செட்டு போகிறா. அப்போங்க நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்க விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இல்லைன்னா என் பிள்ளைங்களை கொலை பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ அசிஸ்டன்ட் பார்த்தா ஏகப்பட்டாங்க பிரசிடென்ட்ஸ் நம்பர் எல்லாத்தையுமே அனுப்பி விட்றாரு. இதில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணாலுமே பெஸ்ட்டாக இருக்குமா, நீ பேசிப்பார் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு பேராக நம்மளோட குவோட பேர் தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுல இவன் தான் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கான், கண்டிப்பாக இவன்ட்டு வந்து நான் விலகியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே அவங்க சேட் பண்ணிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு மெசேஜ் போயிட்டுருக்கு, இப்படி எல்லாத்தையுமே அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் கேட்குற, பட் ஏன்ட்ட நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கோவம் ஆயிட்டுருக்கு. ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே ஏகப்பட்ட பேர் கூட வந்துட்டு அவங்க சேட் பண்ணுறா, யாராச்சும் ஒர்க் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும் உங்கள்
அவங்க கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே இந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு பர்சன் வந்து பேசுகிறான்னா கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டா. பட் நான் வந்துட்டு இப்போ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வேணால் சொல்லுங்கள், நான் அதில் காசை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5,000 நாங்கள் போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னு ஓகே கண்டிப்பாக இது டீல் போடுறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறா. அவங்களுமே ஒரு ரூம் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே வாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் இறங்கி போனால் அப்போ அங்கே நம்ம கு இப்போ எங்கே போயிட்டுருக்க என் கூட சேர்ந்து சாப்பிடாமன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நீ ஏதாச்சும் என்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இவன் அங்கே இருக்கவுமே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு நீ நீங்கள் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் என்னோடய கிளாஸ்மேட்டை மீட் பண்ண வந்தேன் டின்னர் சாப்பிட்றதுக்காகன்னு சொன்னதும் இது டின்னர் சாப்பிட்ற இடமா நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவமாகறான். ஏதாச்சும் ஒரு அன்னோன் பர்சன் நான் உன் கூட சேர்ந்து டீல் போடுறேன் இந்த ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நீ வந்துட்டு போவையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, என்னோடய அப்பாவோட கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவளோட வாயில் அந்த ட்ரிங்கையுமே அங்கே வந்துட்டு குடிக்க வைக்கிறான். உனக்கு இதான் நீ பனிஷ்மெண்ட் நீ பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவளை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே கியான் கழுத்தில் வந்துட்டு மார்க் இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பட் இவன் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டான். பாங்க என்ன ரிப்போர்ட்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்னதான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொன்னதுமே ஆமாப்பா அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, அது கண்டிப்பாக பூவோட குழந்தையாக தான் இருக்கும், ஏன்னா உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவள் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோமாகி போயிடுறான். அவள் என்னை சீட் பண்ணிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ அவளை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவள் இந்த குழந்தைய வச்சு உன்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுமே இவன் கோவமாயிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அபார்ஷன் பண்ண இழுத்துட்டு போங்கன்னு சொல்கிறான். ஸோ அவளுக்கு அபார்ஷன் பண்ணதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவள் பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம கூட்டை காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, உன்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே அது வந்துட்டு அந்த பூவோட குழந்தை, நீ வேறு ஒருத்தனோட பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு நீ இப்போ என்னை ஏமாற்றிட்டு இருப்பையா, கண்டிப்பாக இந்த பேபி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் இது என்ன ரிப்போர்ட் இதில் கண்டிப்பாக பொய்யா போட்டிருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் பட் அங்கே அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். பார்த்தா அவங்க பூவை போட்டு அடித்து நொறுக்கியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான்னு சொன்னதுமே ஐயோ அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், பட் இப்போ வரைக்கும் அவள் என்னை டச் பண்ண விட்டதே கிடையாது, நாங்கள் 2 பேரும் சும்மா கூட ஒரே பெட்டில் ஸ்லிப் பண்ணது கூட கிடையாது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். அங்கே ஒருவேளை அந்த குழந்தை உங்களோட தான் இருக்குமான்னு சொன்னதுமே அது எப்படி சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வந்து நீ விலகியேறு இல்லை நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டான். பட் அங்கே டாக்டர் வந்து சார் சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அங்கே சரி ஓகே அவளை வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். பட் அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஹீரோ ஏன் இந்த பேபியை நீங்கள் அபார்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. ஸோ இந்த குழந்தையை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிருக்கா. ஸோ அதனால தான் அங்கே வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு அங்கே பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பொய்யுமே சொல்லியிருந்துருக்காங்க. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம பூ வந்து இப்போ பார்த்தேல அவன் எவ்வளோ கேவலமான ஜென்மோன்னு நான் இதை தான் சொன்னேன், நான் வந்து உனக்கு இப்போயுமே சான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீ பேசாமல் என் கூட வந்துடு, நான் அந்த அப்போ பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாம், பிறகு அங்கே ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கலாம், குழந்தையும் பேத்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாயிரும்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஒரு செகண்ட் அவளோட மனசுமே தடம் பெறலுது. பேசாமல் அவனை கொலை பண்ணிட்டான், என் பிள்ளைங்க வந்து பொழைச்சிக்கோங்களான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்த உண்மைகள் வெளியே வந்தால் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை ஏன் வாழ்க்கை நரகமாயிரும்னு சொல்லிட்டு மரியாதையை எந்திரிச்சு போயிரு, நீ பெரிய உத்தமை, நீ வந்து என்கிட்ட பேச வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. சரி ஓகே நீ என் கூட வர வேணாம், நான் இப்போ நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியும், நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கவுமே அப்பாங்க நம்ம கு வந்ததுமே அங்கே மெய்டு சொல்கிறாங்க சார் மேடம் வந்து லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போனதும் உன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறமே இருக்க முடியாது, நான் இப்போ டைவர்ஸ் வாங்கணும், எப்போ டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி ஆகும் சொல்லு, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் பேபிஸ் வந்து இறந்து போன டிப்ரெஷனில் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதுமே நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட நீ எப்பயுமே சாகிற வரைக்கும் என்னோட பொண்டாட்டியாக தான் இருந்தாகணும், உனக்கு ரொம்ப லாங் டைம் வந்து பனிஷ்மெண்ட் போக போகுது, நீ என்னை விட்டுட்டு போக
முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே, நீ இப்படியே என் கூட வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதும், நீ என்னை கொலையை பண்ணாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும், நான் எப்படா இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே 1 பில்லியன் லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீல் கிடச்சிருக்குமா. பட் இந்த லாக்கரில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது இருந்தால் தான் வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே கைப்பற்ற முடியும். அவர் வந்து நீ தான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும், பட் எனக்கு இது தெரியாதேன்னு சொல்கிறா. நீ எப்படியாச்சும் வந்துட்டு ட்ரை பண்ணுமான்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோ ஏன் வந்து இம்ப்ரெசிவான ஒரு பர்சனாக இருக்கார். இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு என்ன வேணாலும் பண்ணி இதை எடுத்துடலாம். பட் இருந்தாலுமே யார் மேலேயும் முழுசாக நம்பிக்கை வைக்கிறது அது நம்மளுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே ஒரு பார்ட்டிக்கு அவள் கிளம்பி வந்தா. அங்கே 2 பொண்ணுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, பாருப்பா அவள் போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, அவளை விட ரொம்பவே ஒர்த்தாக இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு சுகர் டாடி ஏதாச்சும் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின்ட்ட போய், என்னப்பா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போட்டிருக்க, பட் உன் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சுன்னு தெரியும், இவ்வளோ காசு வந்துட்டு உனக்கு எது, என்ன சுகர் டாடி ஏதாச்சும் வச்சுருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நான் சுகர் டாடி வச்சுருக்கேன், என்னால் வந்து சுகர் டாடி வந்து பிடிக்க முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், அவர் ரொம்ப கோவமாயிட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நான் இப்போ வாயில் பேசுகிறேன்னா அதுக்கு வாயில் மட்டும் பதில் சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே அப்புறம் நானுமே கை நீட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களையுமே பார்ட்டி விட்டு வெளியே வெட்டி விடுங்க அப்படின்ட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே அங்கே நம்ம கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு, பார்த்தியா அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இப்போ ஆஃபர் வச்சுட்ருக்கான், இவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து உனக்கு எப்படி லவ் வந்துச்சு, நீ வெட்ட வந்து தூரமாக விலகியர் அப்படின்ற சொல்லும்போது சில பர்சன்ஸ் வர்றாங்க. வந்து ஏகப்பட்ட காசை கடனை வாங்கி வச்சுருக்கான்ப்பா, அந்த காசு எல்லாத்தையுமே வந்து கொடுக்க மாட்டான் அப்படின்றத சொன்னதுமே, நான் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் இதெல்லாம் நீ எதுக்காக எனக்கு காமிச்சிட்ருக்க அப்படின்ற சொன்னதும், ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட வந்து நீ விலகிடுன்னு சொல்லும்போது, இவன் இதுக்காக எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுக்கு என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அந்த செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா வந்து ஓப்பன் ஆகி கிடக்க. அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். நான் நினச்சதை விட இந்த ஜியா பயங்கரமாக நல்லா இருக்கா, நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சந்தேகப்பட்டாலோ அதே தான் நடந்திருக்கு. யார் மேலேயுமே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சா துரோகம் மட்டும்தான் கடைசியில் மிச்சம். அதை தான் அங்கே வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் இதை பற்றியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா, என்ன வந்து நடந்துட்டுருக்கு என்னோடய லைஃப்பில், ஏன் இவன் இப்படிலாம் கோவப்படுறான், என்ன எதுக்காக இவன் இவ்வளோ ஹேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தாங்க சில பர்சன் வந்து அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கண்ணை முடிச்சதுமே அங்கே ஒரு மாஸ்க் போட்ட பர்சன் தான் இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே அந்த ஆள் வந்து, இப்போ நீ எதுக்காக அந்த பார்ட்டிக்கு அங்கே போனேன்னு சொன்னதும், என்னை கூதா அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் போனேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, உன்னோட அப்பாவோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இந்த ஆள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதுன்றப்ப எப்படி நான் போய் ஓப்பன் பண்ண முடியும்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படிலாம் போய் சொல்லி ஏமாத்துறேன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னான்னு சொல்லிட்டு அவளை மிரட்டும் போது அந்த போர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, என்னோட உமன் மேலே நீ கையை வைப்பையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் என்ன ஹேட் பண்ணிகிட்ருக்கான், பட் என்னோட உமன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே காரில் போகும்போது கையை பிடிச்சவே விடவே மாட்டான், எடுத்து விட்டாலுமே விடாமல் பிடிச்சிட்ருக்கான். இவன் எப்படா என்னை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவளோட ஃபோனில் லொக்கேஷன் வந்து ஆனாக இருக்குது. ஸோ அதை ட்ராக் பண்ணி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஃபோனை தூக்கி வெளியே எறிஞ்சதுமே, நீ என்ன நினச்சிட்ருக்க, இதை ஃபோனை தூக்கி வெளியே போட்டேன்னா உன்னை நான் எங்கே போனேன்னு கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த செக்ரட்டரியை பிடிச்சவங்க நீடன் பண்ண வச்சதுமே அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு, பாஸ் நீங்கள் அவங்களோட சைடில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுவுமே மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் உன்னை பார்த்தேன்னா போட்டு தள்ளிடுவேன்னு செட்டிவே மிரட்டான். ஸோ அங்கே உனக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன்னு செட்டாவே யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே யுவானை போய் நான் மீட் பண்ணணும், அவர் 1 பில்லியனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அந்த செக்ரட்டரி சொன்னாரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக அவங்க போகிறா. அவனை பார்த்தா அங்கே கேர்ள்ஸோட சேர்ந்து அங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் போனதுமே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசணும்னு சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகேப்பா, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. சரி நம்ம இப்போ ட்ரிங்க் பண்ணலாமா, சியர்ஸ் பண்ணணும்ல இந்த பார்ட்டியை முன்னிட்டுன்னு சொன்னதும், பட் அவளை பார்த்தா அங்கே ட்ரிங்க்கு பதிலாக பால் எடுத்து அங்கே சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்க, ஹாப்பியாகிட்டு போயிடுறா. ஸோ பிறகு பார்த்தா நம்ம அவன் கால் பண்ணிவிட்டு, உண்மையிலே உன் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் தான்ப்பா, இப்போ என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தா, ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு பார்க்குறதுக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருந்தா, அவன் வந்துட்டு ப்ராஜெக்டில் எப்படி
எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியுமா? ஸ்கூல் பொண்ணுன்னே நம்ம நினைக்க முடியாது. அந்த லெவலுக்கு அவள் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ட்ரிங்க் பண்ண சொன்னா, அங்க பால குடிச்சிட்டு போறாப்பா. இந்த மாரி ஒரு நல்ல பொண்ண உன் லைஃப்ல விட்றாத. விட்டேன்னா நீ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவ அப்படின்றத அவன் சொல்றான். ஸோ வெளிய வந்ததுமே சில ரவுடிங்க அவட்ட அங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே, அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறான். அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்துனா, அதுல ஒரு பெர்சன் இவன அட்டாக் பண்ணதுமே, ஹீரோயின் அந்த ஆள அட்டாக் பண்ணிட்டு இவன காப்பாத்தி இவன் வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்துச்சேக்கா. அப்பாங்க என்னப்பா நீ கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெர்சன்ட்ட போய் அடி வாங்குவேன்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு சொன்னதுமே, எனக்கும் தான் ஷாக்கா இருக்கு. உன்ன மாரி அப்பாவியான பொண்ணு புருஷனோட மண்டைய கூட பொழப்பையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்பங்க நம்ம ஹீரோயின், நீ என்ன என் பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாரி எனக்கு ஏன் தோணுது? என்ன என் மேல லவ்ல எதுவும் விழுந்துட்டியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ என்ன வந்து உன் மூஞ்சி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் பூ மாதிரி ஒரு பர்சனை போய் நீ எப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னதும், லவ் பண்ணுறேன்ல. ஆனால் எப்பயும் அது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. உன் கூட சேர்ந்து வந்த பிறகு நான் உனக்கு எப்பயுமே உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ எப்போ என்னோட குழந்தைங்களை கொலை பண்ணையோ, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது அப்படின்றத அவ சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ கண்ணை முழிச்சதுக்கு பிறகு தான் எனக்கே புரிஞ்சிச்சு நீ எவ்வளோ மோசமான பர்சன்னு. கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னை ஏன் அந்த பொண்ணுங்க விட்டுட்டு போனாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட சேர்ந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொன்னதும், உனக்கு எதுவுமே தெரியாதுன்றப்ப அதை பற்றி நீ பேசாமல் இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே காலேஜில் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இவன் அங்கே மீட் பண்ண போயிட்டு, உனக்காக 2 கான்சர்ட் நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறா. இதை வாங்குறதுக்கு எவ்வளோ நாளாக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு, என்ன திடீர்னு நீ இப்போ இதெல்லாம் வந்து எனக்காக பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், நீ இதுக்கு ரொம்ப நாளாக வந்து புக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நீ பூவை வந்துட்டு லவ் பண்ணதை விட அதிகமாகவே உனக்கு நான் லவ் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதும், நீ இப்போ எதுக்காக அவன் கூட சேர்ந்து காம்படிஷன் வச்சுட்ருக்க? எனக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் காலேஜ்லேருந்து கிளம்ப, ஆளுங்க பார்த்தா தப்பாக போயிடும்னு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களுமே என்னப்பா இவர் கூட சேர்ந்து இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் அவன் நீ என்ன என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறியான்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு, நான் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு, எனக்கு ஒன்றும் இதில் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே, உண்மையிலேயே உனக்கு லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அவள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இவன் அவளுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தா. லேப்டாப்பில் என்ன ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? உனக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், கடைசியில் நீ என்னவே டைவர்ஸ் பண்ணணும்னு பார்க்குறியான்னு சொன்னதுமே, நான் வந்து உன் கூட சேர்ந்து எப்படி இருப்பேன்னு நீ ஆசைப்படுற? வந்து 2 பிள்ளைங்களை கொலை பண்ணவேன், என் அம்மாவாக்குற இருந்த அந்த பாக்கியத்தை எடுத்தவேன், உன்ன மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து நான் வந்து எப்படி வந்து கூட சேர்ந்து வாழவே நீ எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ பூவோட பிள்ளைங்களை நான் பெற்றுக்க விடலைன்னு இந்த மாதிரி டிசிஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், நீ முட்டாள்தனமாக பேசுகிற எதுக்குமே நான் வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவனுக்குமே அது எல்லாமே பண்ணது தப்புன்னு ரிக்ரெட் ஆகுது. பட் இருந்தாலும் அதை அவன் ஒத்துக்க தான் மாட்டான். பிறகு அவளுக்கு அங்கே மிஸ்டர் டேங்க்டர் அங்கே கால் வந்துடுது கொலாபரேஷனை பற்றி பேசுகிறதுக்காக. உடனே அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிளம்பி போகிறா. பூவை மீட் பண்ணிவிட்டு உன்னோட பொண்டாட்டி இப்போ டாங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறாப்பா. அவங்க கண்டிப்பாக 1 பில்லியன் லெவலுக்கு டீல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக அவள் வேறு யார் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண முடியாது, என்ன தவறுன்னு சொல்லிட்டு பேசினதும், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அடமெண்ட்டாக இருக்க? என்ன ஒருவேளை அந்த பொண்ணு மேலே உனக்கு லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொன்னதும், தப்பு என்ன இருக்குது, அவன் என் பொண்டாட்டி தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம டாங்மே அங்கே உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது, நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் வந்து அங்கே குவோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அதை வந்து பர்சனல் நான் ப்ரொபோஷனலாக தான் பார்க்க விரும்புகிறேன். அவருமே இதில் வந்து தலையிடாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொன்னதுமே, கண்டிப்பாக ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, 2 பேருமே சேர்ந்து கொலாபரேஷன் நல்லபடியாக பண்ணலாம், அவர் இதில் வந்துட்டு தலையிட மாட்டார், இது என்னோட கம்பெனி அப்படின்றத சொன்னதும் அவருமே வெரி குட் அப்படின்றத சொல்கிறாரு. நாங்கள் இன்னொரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவனை பற்றி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். அவன் அந்தளவுக்கு நல்ல மனுஷன் கிடையாது. அவங்க அப்பாவே கொலை பண்ணதா கூட நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. பிறகு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நம்ம டேங்க் வர்றான். நீ என்னப்பா நீ என்னமோ வந்து இப்போ யுவானை விட்டுட்டு டேங்க்ட்ட வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறையாமே, நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும்,
நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் என்னோட கம்பெனிக்கு. உங்களுக்கு வந்துட்டு நான் ஏன் சொல்லணும் அப்படின்டா சொன்னதுமே, நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் நல்ல மனுஷன் கிடையாது. அவன் ரொம்ப மோசமானவன். உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு விடுவான்னு சொன்னதும், அதை பற்றி நீ கவலைப்படாத. உன் கூட சேர்ந்து இருந்து என்ன இப்போ ரொம்ப நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. கோவப்பட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு, நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு அந்த பூ கூட சேர்ந்து தானே அஃபேர் போயிட்டுருக்கு, அதனால தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீங்கள் பேசுகிற இந்த கதைக்கெல்லாம் நான் வந்துட்டு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி ஓகே, நான் ரொம்ப மோசமான பொண்ணு தானே, பேசாமல் உங்கள் பையன்ட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனதும், அதை கேட்டு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பையன்ட்ட நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருடா, நான் உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதும், என்னோட கையால் என் வாழ்க்கையை நான் அரிக்க விரும்பலை, நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. குழந்தைகளுக்காக அங்கே ட்ரெஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு வரா. அப்போ அங்கே அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ இதெல்லாமே எதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனதும், உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ ஒரு வேளை கொலை பண்ணது உன்னோட பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியான்னு சொன்னதும், கண்டிப்பாக கிடையாது, எனக்கு பிள்ளைங்களே பிடிக்காதுன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு அவனுக்கு பயங்கரமான கோவமாயிருது. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதனால் பிள்ளைங்களே வேணான டெசிஷனுக்கு அவன் வந்திருக்கான். ஸோ அப்போங்க நம்ம டேங்க் ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். அங்கே ஹீரோயின் போனதுமே, நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அப்பாவை இருக்க ரெடியாக இருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் அவனுக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவனுக்கு பெரிய மோட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு அதிலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத சொன்னதுமே, அப்போ யான் வந்துடுறா, நீ என்ன ஃபஸ்ட்டு அவனை சீரியஸ் பண்ண, இப்போ என் பிரதரை சீரியஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவன் மேலே தூக்கி ஊற்றி விட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு, நான் போன டைம் வந்து பேச வந்தேன், இந்த டைம் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அடி பொழந்து விட்டுட்டு, உன் கூட சேர்ந்து எந்த ஒரு கொலாபரேஷனுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதும் சொல்லி வச்சேன். நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு ரொம்ப ஃபீவர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ அவனை பார்க்க போன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போங்க நான் டாங் அங்கே கேன கோவமாயிட்டு அடித்து விரட்டி விட்டுட்டு ஹீரோயின்கிட்ட, உனக்கு நல்ல ஆஃபர் தான் நான் பண்ணுறேன், இந்த டைம் நீ அவனை வந்து கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம், என் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும், உன் கூட சேர்ந்து நான் பண்ணுறதுக்கு எதுவும் விரும்பலை, உனக்கு இதுக்கு பின்னாடி பெரிய மோட்டிவ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, என்னோட பிள்ளைங்கள நானே வளர்த்துக்குவேன், நீ வந்துட்டு அதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொன்னதுமே தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவனை விட உன் பிள்ளைங்க வந்துட்டு பெரிய லெவலுக்கு கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியும், நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், உனக்குமே அவன்கிட்ட விடுதலை கிடைக்கும் அப்படின்றத அவன் சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே, மேடம் சாருக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபீவர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஏன் அவனுக்கு என்ன இருந்தால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசாமல் போனால், அப்போ அங்கே கேன் வந்துடுறான். நீ எதுக்காக திரும்ப ரிட்டன் இங்கே வந்திருக்க, அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்தேன்னு சொன்னதுமே, நான் டைவர்ஸ் எப்போயோ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் தான் கொடுக்க மாட்டான், எனக்கு அவனுக்கு ஃபீவராக இருந்தால் என்ன இருந்தால் என்ன, எனக்கு கவலை கிடையாது, நான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு, உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதா, என் பிரதர் நீ அங்கே செடியூஸ் பண்ணிவிட்டு திரும்பி இவர்கிட்ட இங்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண போகிறா. பட் அவங்க தள்ளி விட்டதுமே உடனே பார்த்தா அங்கே நம்ம வெளியே வந்ததுமே, இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே படிய போட்டதும், நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ட்ரிக்கெல்லாம் நீ என்கிட்ட யூஸ் பண்ணேன்னா உன்னை நான் வந்து நம்பிடுவேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு, பட் நம்ம ஹீரோயின் அப்பாட்டு கோவமாயிட்டாங்க. உள்ளே போனதும் கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கான். நான் பேசாமல் வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா என்னோட அப்பாவோட கம்பெனியோட கடன் எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு நான் நிறைய சேமித்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அவங்க ரூமுக்கு வந்ததுமே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, மரியாதை இங்கேருந்து வெளியே போன்னு சொன்னதுமே, எனக்கு இப்போ ரொம்ப ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் நேரம் நீ என்னை அங்கே ஸ்டே பண்ண விடுன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே கான்ட்ராக்ட் சைனாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன நான் அவ்வளோ சொல்லியும் டேங்கோட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு வந்திருக்கியா, 1 பில்லியன் தான் உன்னோட விலையான்னு சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பிஸ்னஸ் கொலாபரேஷனுக்காக அவன் இந்த 1 பில்லியனை போட்டிருக்கான்னு நினைக்கிறியா, அவன் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கான், நீ என்ன இவ்வளோ சீப் ஆகிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நான் வந்து உன்கிட்ட எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், 500 மில்லியன் வேணுமா இல்லை 600 பில்லியன் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்னோட காசு எதுவும் தேவை கிடையாது, நான் அவரோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்து எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, மரியாதை ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே,
உடனே அப்படின்னா கம்ஃபர்டபுள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பேபிக்கு ஏதாச்சும் ஆகி போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேறு பயமாயிருது. நான் பேசாமல் இப்போ அமைதியாக இருக்கிறது தான் பெட்ரு. அவன் பாட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். இல்லைன்னா அவன் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணான்னா பிள்ளைய ஹார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிடுறா. பிறகு அங்கே ஒரு பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே டேங் வந்ததுமே நான் கண்டிப்பாக அவனை ரிவெஞ்ச் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம குவை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் பார்க்க பிளான் பண்ணி அங்கே போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. சிஸ்டருக்கு அங்கே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கவுமே இவளுக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அப்பாவோட ஆனிவர்சரி வேறு வருது, இவளுக்கு வேறு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்போ கால் பண்ணதுமே நீ அந்த பொண்ணோட ஃபோனை அட்டன் பண்ணாத, அவன் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஏன்னா இவன் எனக்கு ஒரு 2 மில்லியன் காசு அனுப்பிவிட்டு எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்ற சிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ பார்த்தாங்க நம்ம டேங் வந்ததுமே இப்போ அங்கே நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னோடய அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னதுமே அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் அவங்க கூட சேர்ந்து வர முடியாது, நம்மளுக்குள்ளே ஜஸ்ட்டு கோஆப்ரேஷனை பற்றி மட்டும்தான் டீல் போட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்கள் அப்பா வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, இதில் வந்துட்டு என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாச்சும் மோட்டிவ் இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்ற சைட்டை ஒத்துக்கிறா. அங்கே உள்ள அவனோட சேர்ந்து அங்கே பார்ட்டி கிளம்பி போனால் எங்கே யாரையும் காணும், 2வது என்ன ஃபோன் எதுவும் போக மாட்டுது அப்படின்ற சொன்னதும் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஃபோன் கால் மெசேஜ் இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸாக ஃபோனில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம கூக்கு தெரிஞ்சதுமே அவனுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வர்றான். ஸோ அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு சொல்லிடுறாங்க இப்படி ஒரு பர்சன் மட்டும் தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் அப்படி இந்த சைடில் வந்தால் அப்போ அங்கே அவங்க கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு மேடம் என்ன சார் உங்களை தேடி உள்ளே போயிருக்காரு, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் டவுட் ஆகிருது, இந்த டேங் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறான்னான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பார்த்தா அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ட்ரிங்க்ஸ் குடித்ததுமே அவனுக்கு பார்த்தா அப்படியே மயக்கமாகிடுது. அங்கே ஒரு பர்சன் அவனை வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே பதிலுக்கு பார்த்தா இவனை எந்திரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்கவே இல்லை, அதனால தான் அந்த பர்சன் கூட பயங்கர ஃபைட் வந்து கத்தி குத்துமே நம்ம கோக்கு பட்டதுமே அவனுக்கு ஃபுல்லாக அடிப்படல. பட் இருந்தாலும் அந்த பர்சனை போட்டு அடித்து 2 பேருக்குமே அங்கே மயக்கமானதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. வான உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன வேலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் மயக்கமாகலன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த சூசியை அவனுமே பிளான் பண்ணுறாங்க. அவன் மட்டும் நல்லா எந்திரிச்சு வந்தானா கண்டிப்பாக நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த சூசி போய் அவனுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அதையுமே அங்கே வந்து முறியடிச்சு காப்பாற்றிடுறா. அப்போ அங்கே அவன்கிட்ட இது காப்பாற்றணும்னு எந்த அவசியமே கிடையாது, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆக போதே அப்படின்றத சொன்னதுமே நீ கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் காப்பாற்றினேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமே உன் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படின்னா பேபி நீ நானும் எல்லோரும் ஃபேமிலியாக இருக்க முடியுமா அப்படின்ற சிட்டி கேட்டதும் நீ என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் குழந்தை மட்டும் கிடையாது, குழந்தை பெற்றுக்க நான் விரும்பலைன்னு சொன்னதும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்யூச்சருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு உன்னால தான் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை, மரியாதையை நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உங்கள் பிள்ளைக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மாங்க அவன்கிட்ட உன் பாரு உன் பொண்டாட்டி டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு போகிறா, டைவர்ஸை கொடுத்துட்டு நிம்மதியாயிருன்னு சொன்னதும் அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா என்னோட அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுன்றது தான் ஆசை, அந்த ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியாதுன்றப்ப உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கா. ஸோ இவனுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துடுறான். அப்போ அங்கே ஹீரோயின்மே ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அப்ராடுக்குமே கிளம்பி போயிடுறா. ஆஃப்டர் ரிட்டர்ன் வர்றா. சைனாக்கு வந்து அங்கே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் உமனாகவுமே மாறி இருக்கா. அவங்க ஒரு பெரிய விழாலாமே வாங்கியிருக்கா. அதில் பார்த்தா 2 பிள்ளைங்க அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வர்றாங்க. அம்மான்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் அம்மா இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கேன், இங்கே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ திரும்பவுமே அங்கே நான் அந்த கோவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணதுமே ஃபோட்டோவை தான் அவங்க வச்சுட்ருக்கா. அசிஸ்டன்ட் சார் மேடம் உங்களை மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் என்ன விஷயம் சட்டி கேட்கும்போது நீங்கள் இன்னுமே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வாங்காமல் இருக்கீங்க, ஸோ அதை வாங்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக இவன் போனால் அங்கே பப்பில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு
போதையில் இருக்கா. அவன் போனதுமே என்னப்பா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அப்போ இருந்த மாதிரியே ரொம்ப ஹாட்டாக இருக்கே அப்படின்ற சைட்டு அவன் அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசினதும் அங்கே போதையில் அவள் பண்ணிட்டேக்கா. இவனுமே அங்கே செடியூஸ் ஆகிடுறான். 2 பேரும் சேர்ந்து அங்கே நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. டைவர்ஸ் வாங்க வந்த இடத்துல இப்படிலாம் நம்ம வந்துட்டு கேவலம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவன் வந்ததும் இதுக்கெல்லாம் காரணமே நீ தான்டா, நீ தான் வேணுக்குனே வந்து என்னை செடியூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போடுறா. ஸோ அப்பாங்க பிள்ளைங்க வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க. அம்மா இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, அதில் உட்காந்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிச்சேக்கா, அதான் நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேனே, இப்போ அவனுக்காக என்ன பழி வாங்க வந்திருக்கியா, கண்டிப்பாக நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளை பார்த்ததுமே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா அவளோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தா வீட்டில் தன்னோட சிஸ்டரை காணோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் தேட சொல்லிச்சேக்கான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நிம்மிதான் அவள். ஹீரோயின் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தா இவ்வளோ நாளாக. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா வச்சிருந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுமே. அப்போ அங்கிட்ட சேர்த்துருக்கோமே டாக்டர், அந்த பொண்ணுக்கு மென்டல் கண்டிஷன் ரொம்ப சரியில்லாமல் இருக்கும் மேடம், இப்போ நம்ம உடனே சர்ஜரி பண்ணணும், அந்த டாக்டரை வந்துட்டு கூப்பிட்டா தான் பண்ண முடியும், பட் அவர் வருவாரான்னு தெரியலன்னு சொன்னதுமே யாருன்னு சொல்லி கேட்கும்போது மிஸ்டர் லீன்னு சொன்னதுமே நான் இப்போ கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க சர்ஜரி பண்ண ஒத்துக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் மேடம்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம அங்கே வந்துடுறான். அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக எனக்கு இப்பயுமே தொந்தரவு கொடுத்துட்ருக்க, உனக்கு பிடிச்ச பொண்ணு அங்கே உள்ளதாக இருக்கா, நீ எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொல்கிறான். அவன் அவகிட்ட யாராச்சும் ரொம்ப கோவமாயிட்டு பேசினா அவள் பயந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுவா. நான் என் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்கள் எல்லாத்தையுமே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணார், என் சிஸ்டர் ரொம்ப கொடுமைப்படுத்தினதுல தான் அந்த பொண்ணோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு நானுமே அவரை மாதிரி மாறி போயிட்டேன்னா என் பிள்ளைங்களோட நிலைமை என்ன, அதனால தான் நான் இதுலேருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அப்போ அங்கே ஒரு டவுட் ஆகிட்டு நீ தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் அவை நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு நான் சேர்த்து விட்டுட்டேன், அவர் அங்கேயே சேர்த்து போயிட்டா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமான்னு சொன்னதுமே அவங்களுக்குள்ளே இருந்த இந்த ப்ராப்ளம் எல்லாமே அங்கே வந்து சரியாயிருது. அப்போ அங்கே 2 பொண்ணுங்க அம்மான்னு சொல்லிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் ஷாக்காகி போயிட்டு இது என்ன உன்னோட குழந்தைங்களா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோட பிள்ளைங்க தான், பட் உன் பிள்ளைங்க தான் அப்படின்றத சொன்னதும் அபாஷன் சொன்னதும் அபாஷன்லாம் பண்ணலை அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பிள்ளைங்களை பார்த்ததுமே அவனுக்கு மனசே மாறி போயிடுது. அப்போ அங்கே டாக்டருமே வந்து மேடம் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணோட தலையில் இருந்து அந்த டியூப் எல்லாமே எடுத்தாச்சு, ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த பொண்ணு நார்மலாக மாறிடுவாங்கன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக ஈட்டுருது. ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான், தேங்க்யூ என்னோட லைஃப்பில் வந்ததுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஃபைனலாக அங்கே ரொம்ப சூப்பராக பிள்ளைங்களோட முன்னாடி அங்கே மேரேஜுமே நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.